கர்த்தர் நல்லவர். யாத்திராகமம் 2:23 எடுங்க. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. இப்போ ஃபஸ்ட்டு என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். எகிப்தில் மக்கள் என்ன பண்ணுறாங்க? கர்த்தரிடத்தில் முறையிடுறாங்க. முறையிட்டு கொண்டிருக்கும்போது அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் யார்கிட்ட கேட்டது? தேவ சந்நிதியில் கேட்டது. 3:7 வாசிங்க. யாத்திராகமம் 3:7. தேவ சந்நிதியில் கேட்ட உடனே, அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். 2:23 என்ன வாசித்தோம்? மக்கள் என்ன பண்ணாங்க? முறையிடுறாங்க. யாருக்கிட்ட? அங்கே அடிமைத்தனம்னா ரொம்ப கொடூரமான அடிமைத்தனம். கோதுமை விளைஞ்சி அந்த பதறுன்னுவாங்களே, அந்த அறுத்து போட்டிருக்குது, அதை மண்ணில் பிசைஞ்சு கல் அறுத்து எடுத்துன்னு போய் வைக்கிறது தான் அவங்க வேலை. வெயிலில் மொத்த பேரும் இந்த முறையிடுறாங்க. இந்த மாதிரி கஷ்டப்படுறோமே ஆண்டவர், எகிப்தில் அடிமைத்தனமாய். அப்போ பண்ணும்போது 7 என்ன சொல்கிறோம்? அவர்கள் படுகிற வேதனையை கூக்குரலை கேட்குறாரு. அவர் கேட்டுட்டார். அப்போ என்ன பண்ணுறாரு? 3:10 வாசிங்க. நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். 10 என்ன சொல்கிறார்? நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு. யார் கூக்குரலிடுறா? ஜனங்கள். யார் கேட்குறா? கர்த்தர் கேட்குறாரு. யாரை அனுப்புகிறாரு? மோசேவை. இந்த கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு? நீ தான் போய் யார்கிட்ட பேச போகிற? ராஜா கிட்ட நீ பேச போகிற. இந்த மக்களை விடுதலை செய்ய போகிற. அல்லேலூயா. இதுக்கப்புறமா வீட்டில் போய் யார் யாருக்கெல்லாம் டைம் இருக்கோ யாத்திராகமம் ஃபுல்லாக வாசித்து பாருங்கள். அல்லேலூயா. அதனால தான் அவன் டக்குன்னு வசனத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டா 10மே. அல்லேலூயா. இப்போ கூக்குரல் இட்டாச்சு. மோசேக்கு என்ன கட்டளை வந்துடுச்சு? நீ தான் இந்த மக்களை விடுதலை செய்யணும்னு. அல்லேலூயா. யாருக்கிட்ட போய் பேசணும்? பார்வோன்கிட்ட போய், ஒவ்வொரு இடத்துலையும் போய் பார்வோன்கிட்ட போயிட்டு நாங்கள் ஆராதிக்க எங்களை விடுதலை செய்யுங்கன்னுவான். பார்வோன் என்ன சொல்லுவான்? அனுப்ப மாட்டேன்னுவான். ஒவ்வொரு வாட்டியும் அப்போ தான் கர்த்தர் என்ன சொல்லுவார்? இந்த மக்கள் இடத்துல நான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நான் செய்வேன். அதை பார்த்த பிறகு என்ன பண்ணுவானுங்க இவனுங்க? உன்னை விடுதலை செய்வாங்கன்னு. அப்போ தான் 10 வாதைகளை கர்த்தர் தரார். அல்லேலூயா. அந்த ஜனங்கள் மேலே, எகிப்து மேலே ஃபஸ்ட்டு வாதை நம்ம எடுத்து வாசிப்போம். யாத்திராகமம் 7:20-25. கர்த்தர் கட்டளையிட்டபடி மோசேயும் ஆரோனும் செய்தார்கள். பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் கோலை ஓங்கி நதியில் உள்ள தண்ணீரை அடிக்க, நதியில் உள்ள தண்ணீரெல்லாம் இரத்தமாய் மாறி போயிற்று. எழுதிங்க. ஃபஸ்ட்டு வாதை என்ன கொடுத்தாரு? எதுக்காக இது நடந்ததுன்னு நான் பின்னணியை சொல்லிடுறேன். இந்த மக்களை விடுதலை சேர்த்து யார் அனுப்பிச்சது? கர்த்தர் அனுப்புகிறார். மோசேவை போயிட்டு விடுதலை பண்ணிட்டான். பார்வோன்கிட்ட போய் பேசுகிறான், விடுதலை பண்ணுங்கன்னா அவன் என்ன சொல்கிறான்? ஆராதிக்க அனுப்ப மாட்டேன். அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறார்? ஃபஸ்ட்டு வாதையை கொடுக்குறாரு. யார் மூலயமா பண்ணுறாரு? மோசே மூலயமா. கோல் எடுத்து தண்ணியில் அடுறா, தண்ணி ரத்தமாய் மாறும். அல்லேலூயா. அந்த ஊரில் ஒரு ஆறு போயிட்டு இருந்தது. அது பேர் நைல் நதி. அது அவங்க தெய்வமாய் வணங்கினாங்க. இன்றைக்கி எங்கே நம்மளுக்கு தெய்வமாக வணங்குறாங்க? என்ன நதி? ஏதோ வணங்குறாங்க. அல்லேலூயா. அப்போ அதை ரத்தமாக மாற்றிட்டார். அப்போ அந்த தெய்வத்தை அவர் அங்கேயே காலி பண்ணிட்டார். யார்? கர்த்தர் மோசேவை வைத்து. ஃபஸ்ட்டு அடி என்ன கொடுத்தாரு? வாதை. ஃபுல்லாக ரத்தமாக மாறிச்சுன்னா என்ன பண்ணுவோம் நம்ம? தண்ணியை சொல்லுங்கள். குடிக்க முடியாதனால நிறைய உயிர் சேதங்கள் வரும், பயிர் சேதங்கள் வரும். மெயினாக இதை கர்த்தர் பண்ணதுக்கு முதலாவது நோக்கம், அவங்க வணங்கின தெய்வத்தை பொருளாய் மாற்றினார். அல்லேலூயா. நீங்கள் அதை போய் வீட்டில் வாசிங்க. அதெல்லாம் வாசித்தா ரொம்ப நேரம் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு வாதையை கொடுத்த உடனே திருப்பியும் அவன் விடல. ஆனாலும் திருப்பியும் போகிறான். யார்? மோசையை போயிட்டு எங்களை விட்டுடு, அடிமைத்தனத்துலேருந்து விட்டுட்டு நாங்கள் போய் ஆண்டவரை ஆராதிக்க வேணும்டா. 2வது என்ன பண்ணுறாங்கன்னா, யாத்திராகமம் 8:11-15. தவளைகள் உம்மையும் உம்முடைய வீட்டையும் உம்முடைய ஊழியக்காரரையும் உம்முடைய ஜனங்களையும் விட்டு நீங்கி நதியிலே மாத்திரம் இருக்கும் என்றான். மோசேயும் ஆரோனும் பார்வோனை விட்டு புறப்பட்டார்கள். பார்வோனுக்கு விரோதமாக வரப்பண்ணின தவளைகள் நிமித்தம் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான்.
கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தார். வீடுகளிலும் முற்றங்களிலும் வயல்களிலும் இருந்த தவளைகள் செத்துப் போயிற்று. அவைகளை குவியல் குவியலாக சேர்த்தார்கள். அதனால் பூமி எங்கும் நாற்றம் எடுத்தது. இலவு உண்டாயிற்றென்று பார்வோன் கண்டபோதோ தன் இருதயத்தை கடினப்படுத்தி அவர்களுக்கு செவிகொடாமற் போனான். கர்த்தர் சொல்லியிருந்தபடி ஆயிற்று. ரெண்டாவது வாதம் என்ன கொடுக்குறாரு? தவளைகள். தவளைகள் எதை குறிக்குதுன்னா, அந்த ஊரில் தவளையை வச்சே ஒரு தெய்வத்தை வணங்கினாங்க. எதுக்குன்னா, பிரசவத்துக்கு அந்த அந்த தெய்வம்தான் உதவி செய்யணும் அவங்களுடைய நம்பிக்கை, ஐதீகம்னுவாங்கள்ல. அந்த தவளை உருவத்திலே ஒரு சிலையை வைத்து வழிபடுவாங்க. பார்த்தாரு, வாதை எது வழியாக கொடுத்தாரு? நிற்கிற இடம் உட்கார இடம் ஃபுல்லாக தவளையாச்சுன்னா எப்படி நடப்பீங்க? எதை மெரிச்சு நடப்பீங்க? எது தெய்வம்? எதை மதிக்க வச்சார்? ரெண்டாத்தையும் அதம் பண்ணி போட்டார். அவங்களுடைய தெய்வத்தையே ரெண்டாவது வாதை. வீடு ஃபுல்லாக தவளைங்க. மேலே இறங்கினா கீழே இறங்கினா தவளை. காலை மெரிச்சிட்டு தான் போனோம். வீடு ஃபுல்லாக தவளையை அனுப்பிச்சார். ரெண்டாவது வாதை. எல்லா இடத்துலையும் எப்படி டிஸ்கஷனே ஸ்டார்ட் ஆகும்னா, எங்களை வீடு ஒரு வாதை வரும்னு சொல்லுவான். போய் சொல்லுவான். ஆனால் அவன் என்ன கேட்க மாட்டான், காதில் வாங்கவே மாட்டான். ஆனால் பிரச்சனை வந்துக்கினே தான் இருக்கும். மூன்றாவது யாத்திராகமம் 8:16-19. அப்பொழுது கர்த்தர் மோசேயினிடத்தில், நீ ஆரோனை நோக்கி உன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடி. அப்பொழுது அது எகிப்து தேசம் எங்கும் பெண்களாய் போம் என்று சொல் என்றார். அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரல் என்றார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. அவர்களுக்கு செவிகொடாமற் போனான். மூன்றாவது என்னது? பேன். தெரியுங்களா? பார்த்துக்கிறீங்களா? லேடிஸ்க்கெலாம் ரொம்ப தெரியும். என்னது இது? அந்த பேன் இல்லை, இது பறக்கிற ஒரு வண்டம். என்னது? பறக்கிற ஒரு வண்டு. இந்த வண்டு பறந்து வந்ததுன்னா மேலே உட்காந்தோடனே ரத்தத்தை உறிஞ்சிருமா. சின்னதாக தான் இருக்குமா. பறந்து வந்து ரத்தத்தை உரிகிற ஒரு வண்டு. அல்லேலூயா. இந்த மூன்றாவது வாதையை ஏன் கர்த்தர் அனுமதிச்சார்னா, அந்த ஊரில் மந்திரவாதிகளுக்கு ரொம்ப எப்படி சொல்ல, முதலிடம். அந்த கண்ட்ரியில் எது நடந்தாலும் யாரை ஃபஸ்ட்டு கேட்பார்? ராஜா. மந்திரவாதிகளை வச்சு தான் நாட்டையே ராஜ்யத்தையே பண்ணுவார். ஆனால் அந்த மந்திரவாதிகளுக்கு அவங்களுடைய அந்த மந்திரத்தை முறியடிக்கவும், அந்த மந்திரவாதிகள் சணல் ட்ரெஸ் தான் போட்டுட்ருப்பாங்க. ரொம்ப பரிசுத்தமாக இருப்பாங்களாம். அவனுங்களால ட்ரெஸ்ஸே போட முடியாத அளவுக்கு வண்டு என்ன பண்ணிச்சு, பெண்கள் என்ன பண்ணிச்சு, அவர்களை சூழ்ந்து கொண்டது. அல்லேலூயா. மூன்றாவது வாதம் என்னது? பேனை. அதான் 9 வாசிக்கிறோம். 9:1. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வையிடத்துக்கு போய் எனக்கு ஆராதனை செய்ய என்னை போக விடாவிட்டால் திருப்பியும் அதனால் ஒன்று பண்ணுவேன்றார். நீங்கள் நடுவில் நிறைய வசனம் பார்த்தீங்கன்னா, அவன் போய் பேசுவான், இவன் என்ன சொல்லுவான்? விட மாட்டேன்னுவான். மூன்றாவது வாதம் என்னது? பேன். ஆமென். நான்காவது வண்டுகள். யாத்திராகமம் 8:20-24. கர்த்தர் மோசேயை நோக்கி, நாளை அதிகாலமே நீ எழுந்து போய் பார்வோன் நதிக்கு புறப்பட்டு வரும்போது அவனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போகவிடு. என் ஜனங்களை போகவிடாயாகில் நான் உன்மேலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் வீடுகள் மேலும் பலவித வண்டுகளை அனுப்புவேன். எகிப்தியர் வீடுகளும் அவர்கள் இருக்கிற தேசமும் அந்த வண்டுகளால் நிறையும். பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அப்படியே கர்த்தர் செய்தார். மகா திரளான வண்டு ஜாதிகள் பார்வோன் வீட்டிலும் அவன் ஊழியக்காரர் வீட்டிலும் எகிப்து தேசம் முழுவதிலும் வந்தது. வண்டுகளினாலே தேசம் கெட்டு போயிற்று. நான்காவது என்னது? வண்டு. இந்த வண்டுகள் பார்த்தீங்கன்னா என்னன்னா, நேராக வந்து கண்ணில் உட்காந்துருமா. உடம்பு ஃபுல்லாக உட்காரும். மெயினாக கண்ணில் வந்து கண்ணை கடிச்சிருமா. பலர் குருடர்களாய் மாறினார்களாம் எகிப்தியர்கள். நான்காவது வாதம் என்னது? இதுவும் என்னன்னா, மந்திரவாதிகளை நிர்மூலப்படுத்த. ஆமென். அவங்களுடைய எந்த காரியங்களும் அவளால் செய்ய முடியாத அளவுக்கு கர்த்தர் அந்த வாதையை கொடுத்தார். முதலாவது வாதம் என்னது? ரத்தம். ரெண்டாவது தவளை. மூன்றாவது, நான்காவது 4 வாதையும் கொடுக்குறாரு. அந்த வசனத்தை வீட்டில் போய் வாசிங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். திருப்பியும் இவன் போவான்.
அவர் வந்து அப்பயும் மனம் திரும்ப மாட்டார். யார்? பார்வோன்னு. ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் மோசே தான் ஜெபம் பண்ணி விடுதலையை தருவார். கர்த்தர்கிட்ட போவார், இந்த ஜனங்க பாவம் ரொம்ப கஷ்டப்படுறவன விடுதலை வந்துடும். ஆனாலும் போன உடனே திருப்பி என்ன சொல்லுவான்? நான் யாரையும் அனுமதிக்க மாட்டேன். அல்லேலூயா. 5வது வாசிங்க, யாத்திராகமம் 9. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு. நீ அவர்களை விடமாட்டேன் என்று இன்றும் நிறுத்தி வைத்தாயாகில் கர்த்தருடைய கரம் வெளியில் இருக்கிற உன் மிருக ஜீவன்கள் ஆகிய குதிரைகளின் மேலும் கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஆடு மாடுகளின் மேலும் இருக்கும் மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும். இது வந்து ஒரு கொள்ளை நோயினா அவங்களுடைய ஆடு மாடு உடைமைகளையும் ஆஸ்திகளையும் அழிக்கிறது. அவங்களுடைய பலம் எது மேலே இருந்தது? எல்லாம் அவங்க வளர்க்குற அந்த பிராணிக்கு தான் இன்றைக்கி அவங்களுக்கு செல்வமே. இன்றைக்கி நம்மகிட்ட என்ன இருக்குது? வீடு, காரு, பணம் வச்சுருக்கோம். அந்த காலத்தில் எது செல்வம்? எத்தனை ஆடு எத்தனை மாடு வச்சுருக்கியோ, எத்தனை குதிரை வச்சுருக்கியோ அவங்க செல்வந்தர். அல்லேலூயா. எல்லாத்தையும் அழிக்கிறார். கால்நடைகள் மேலே ஒரு கொள்ளை நோய். அல்லேலூயா. அதில் மெயினானது என்னதுன்னா, ஃபஸ்ட்டு 2 தெய்வத்தை அடித்தார். 2வது வந்து 2 மந்திரவாதிகள். இது 5வதுல வந்து காளையை அவங்க தெய்வமாய் வழங்கி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அந்த காளையும் அங்கே சாவுது. 5வது என்ன கொள்ளை நோய்? கால்நடைக்கு மேலே கொள்ளை நோய். அல்லேலூயா. திருப்பியும் போகிறான், பார்வன்கிட்ட பேசுகிறான், என் மக்களை அனுப்பி விட்டு கர்த்தர் சொல்லிக்கிறார் நாங்கள் ஆராதனை பண்ணணும் அப்படின்றான். 6வது யாத்திராகமம் 9, 8-12. அப்பொழுது கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, உங்கள் கைப்பிடி நிறைய சூளையின் சாம்பலை அள்ளிக் கொள்ளுங்கள். மோசே அதை பார்வோனுடைய கண்களுக்கு முன் வானத்திற்கு நேராக இறைக்க கடவன். அது எகிப்து தேசம் மீதெங்கும் தூசியாகி எகிப்து தேசமெங்கும் மனிதர் மேலும் மிருகஜீவன்களின் மேலும் எரிபந்தமான கொப்புளங்களை எழும்ப பண்ணும் என்று அவர்கள் சூளையின் சாம்பலை அள்ளிக்கொண்டு பார்வோனுக்கு முன்பாக வந்து நின்றார்கள். மோசே அதை வானத்துக்கு நேராக இறைத்தான். அப்பொழுது மனிதர் மேலும் மிருகஜீவன்களின் மேலும் எரிபந்தமான கொப்புளங்கள் எழும்பி அந்த கொப்புளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர் எல்லார் மேலும் உண்டானதினால் அந்த கொப்புளங்களின் நிமித்தம் மந்திரவாதிகளுக்கும் மோசேக்கு முன்பாக நிற்கக்கூடாதிருந்தது. ஆனாலும் கர்த்தர் மோசேயோடே சொல்லியிருந்தபடியே கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. கொப்பளங்க, பெரிய பெரிய கொப்பளம். இந்த பெரிய அம்மெல்லாம் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பெரிய பெரிய கொப்பளம் உடம்பு முழுவதாக வந்து வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. அல்லேலூயா. இந்த இதுலேயும் என்னென்னா, அவங்க ஒரு தெய்வத்தை வழிபட்டாங்க. அந்த தெய்வம் வந்து சுகம் தருகிற தெய்வம்னு அவங்க போற்றி கொண்டாடினாங்க. எதுவுமே வேலை செய்யலை. மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் வெறுப்பு வந்துடுச்சு. எந்த தெய்வம் மேலே? அந்த எகிப்தின் அந்த பேர்லாம் இருக்குது. அந்த தெய்வத்தின் மேலே தொற்று நோய் வந்து எல்லாருக்கும் பெரிய பெரிய கொப்பளங்கள் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் யாருக்கும் உயிர் போல, ஆனால் வலி அவங்களால தாங்க முடியல. 6வது கொப்பளங்கள். அல்லேலூயா. 7வது 9, 18, 24. எகிப்து தோன்றிய நாள் முதல் இதுவரைக்கும் அதில் பெய்யாது மிகவும் கொடிய கல்மழையை நாளை இந்நேரம் பெய்ய பண்ணுவேன். கல்மழையும் கல்மழையோடே கடந்த அக்கினியும் மிகவும் கொடிதாக இருந்தது. எகிப்து தேசம் குடியேற்றப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒருபோதும் உண்டானதில்லை. கல்மழை நெருப்போட வந்து இடியோட வந்து விழுமா, தொப்பு தொப்புன்னு. கல்மழை அது எதுக்காகனா, அவங்களுடைய விவசாயத்தையும் விவசாய நிலத்தையும் அழிக்கிறதுக்காக. அவங்க ரொம்ப பயிரிடுறது வந்து சணலையும் வேறு ஏதோ ஒரு பயிர், சோளமோ ஏதோ கோதுமை, இதை அழிக்கிறதுக்காக கர்த்தர் என்ன பண்ணார்? விளை நிலங்களில் அதை விழ செய்தார். அப்போ என்ன சாப்பிடுவாங்க? என்னத்தை உடுத்துவாங்க? கல்மழையை கொடுத்தார். அப்பயும் திருப்பியும் மோசே போய் பேசுகிறான். அவங்க சன்னதியில் நின்று அவங்க ராஜாவுடைய இடத்துல போய் பேசுகிறான், எங்களை விடுதலை செய்யின்ட்டு. அவன் ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணி எங்களை விடுதலை கர்த்தர் நிறுத்திடுறாரு. ஆனால் திருப்பி அவன் விடுதலை செய்யலாம். அந்த வசனங்கள் இருக்குது. சரி, இந்த 8 மட்டும் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். 8 வந்து வெட்டுக்கிளிகள். அல்லேலூயா. என்ன எழுதிங்க? வெட்டுக்கிளிகள். 9 யாத்திராகமம் 10, 21-23. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தடவிக்கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவர் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்கும் ஓவெனில் அவர்கள் வாசஸ்தலங்களே வெளிச்சம் இருந்தது. 3 நாள் மட்டும். இப்போ யோசிச்சு பாருங்களா, 3 நாள் ஃபுல்லாக. அந்த காலத்தில் கரண்ட்டு கிடையாதுங்க. ஃபுல்லாக கார் இருள். எப்படி வசிக்க முடியும்?
ஊர் முழுவதும் காரிருள். ஆனால் அதில் வாசிக்கும்போது சில வசனங்களை அடுத்தடுத்து வாசிக்கும்போது இஸ்ரவேல்கள் ஒரு பட்டணத்தில் இருப்பாங்க, அங்கே மட்டும் வெளிச்சம் இருக்கும்னு போட்டிருக்கோம். அல்லேலூயா. இந்த எந்த வாதையும் இஸ்ரவேலர் ஒன்றுமே பண்ணலைங்க. அதான் அங்கே ஸ்பெஷலு. அல்லேலூயா. இத்தனை வாதைகள் வரும், ஆனால் இங்கே எந்த அழிவும் அவங்க இருக்கிற இடத்துல ஒன்றுமே இல்லை. 9வது என்ன பார்த்தோம்? காரிருள். 1லேருந்து 9 வரைக்கும் அவன் போய் பார்வோன்கிட்ட பேசுகிறான், இவன் விடுவிக்க மாட்டான். ஒவ்வொரு வாதையை கர்த்தர் சொல்ல சொல்ல இவன் செய்கிறான், நடந்துக்கினே இருக்கு. ஏசப்பா பார்த்தாரு, 9 நீ பண்ண, 10வது நான் பண்ணுறேன்ட்ட. பக்கத்தில் சொல்லிங்க, 10வது அவர் பண்ணுவார். ஆமென். 9 மட்டும்தான் உன்னை வச்சு ட்ரை பண்ணார், 10வது என்ன பண்ணிட்டாரு? நீ போ, நான் பார்த்துக்கிறேன்ட்டார். அல்லேலூயா. முதற்பேற்றானகளை அதம் பண்ணினார். வெள்ளனா தலைச்சம் பிள்ளைகள் சங்காரம்னு எழுதிங்க. அல்லேலூயா. 10வது என்ன பண்ணுறார் ஏசப்பா? கர்த்தர் என்ன பண்ணார்? கர்த்தர் தலைச்சம் பிள்ளைங்களை அது வரைக்கும் அவன் அசையலை. எது வரைக்கும் அசையலை? 10 வாதைகளை கொடுத்த வரைக்கும் அசையாதவன் இப்போ எப்படி அசைஞ்சிட்டான் சொல்லுங்களேன். அவனுடைய பையனை யாரெல்லாம் முதலாகிறாங்களோ எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டார். ஏன்னா பார்வோன் என்ன பண்ணான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி? ஆண் குழந்தைங்க யாராக இருந்தாலும் முதல் குழந்தைங்கள கர்த்தர் எங்கே பதில் அளித்தார்? 10வது வாதையில் என்ன சொல்கிறாரு? முதற்பேற்றான எல்லாத்தையும் காலி பண்ணிட்டார். அல்லேலூயா. ஆனால் அதை மோசே பண்ணல. யார் பண்ணது? கர்த்தர் பண்ணார். டைரெக்டாக அவர் பண்ணுறார். 9 வாட்டி அவன் போய் பேசுகிறான். அவர் சொன்ன கேட்டு 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 இவன் மனமே திரும்பல. 10வது வாட்டி அவரே இறங்கிட்டார். நீ ஓரம் போ, நான் பார்த்துக்கிறேன். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், அவரே பார்த்துப்பார். ஆமென். 9 வாட்டி நீ போராடி இருப்ப, 10வது வாட்டி அவர் உள்ளே வந்துடுவார். அல்லேலூயா. அவர் உள்ளே வந்தால் அதில் 51வது வசனம் வாசித்து பாருங்களேன். அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அந்நியனியாய் எகிப்திலிருந்து, நல்லா ஜோராக கைத்தட்டுங்களேன், எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அல்லேலூயா. என்றைய தினமே, அன்றைய தினமே. அதுக்கு முன்னாடி வசனம்லாம் பார்த்தீங்கன்னா, தயவுசெய்து எங்கள் ஊரை விட்டு வெளியில் போயிடுறா. ஆமென். யார் அவ்வளோ நேரம் கெடுபடியாக இருந்தவன் என்ன சொல்கிறான் இப்போ? பார்வோன்னு, எங்கள் தேசத்தில் நீங்கள் யாருமே இருக்காதீங்க. அன்றைய தினமே, அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாக எகிப்திலிருந்து 9 பண்ணாலும் 10வது அவர் உள்ளே வந்துடுவாருங்க. அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் 9 பேர் எழும்பினாலும் 10வது அவர் நிற்பார். அப்போ யாருமே உங்கள் முன்னாடி நிற்க முடியாது. ஆமென். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், யாருமே உங்கள் முன்னாடி நிற்க முடியாது. ஏன்னா உனக்காக அவர் போராடுவார். ஆமென். உனக்காக அவரே நியாயம் விசாரிப்பார். அன்றைய தினமே உனக்கு ரிசல்ட் இருக்கும். அல்லேலூயா. அன்றைய தினமே உனக்கு ரிசல்ட் இருக்கும். அல்லேலூயா. அதில் வெட்டுக்கிளியை மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு பிடிச்சது வெட்டுக்கிளி, அதனால தான் அதை நிறுத்தி வச்சுக்கினேன். அல்லேலூயா. 8வது என்னது? வெட்டுக்கிளி. இது அடிக்கும் போதெல்லாம் எகிப்தியன் தான் செத்தான். எகிப்தியன் தான் ஓடியாந்து பார்வோன் முன்னாடி நிற்கிறான். இவங்க யாருக்கும் எதுவுமே ஒரு வாதையும் அணுகாமல் காத்தார். அதான் சொல்லார், எகிப்தியருக்கு வரப்பண்ணின ஒரு வாதையும் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். வசனம் நிறைய வாட்டி கேட்டுக்கிறோம், ஆனால் இன்னும் வாதைன்னு தெரில நம்மளுக்கு. அல்லேலூயா. இந்த வாதையில் ஒன்று கூட உனக்கு எகிப்துக்கு வரப்பண்ணின ஒரு வாதியும் ஒரு வியாதியும் வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா. எதுக்காக அது கொடுத்தாருன்னா, அவர் ஆராதிக்க இவன் அனுப்பலை. அங்கே போய் படிச்சு பாருங்கள், எதுக்கு அனுப்பலை? ஆராதிக்க அனுப்பலைனாவே பிரச்சனை தான். இன்றைக்கி உங்களை எவெல்லாம் தடுக்கிறாளோ கர்த்தர் வாதி அனுப்பிடுவார். அவரே போராடுவார். அல்லேலூயா. அவரே நியாயம் விசாரிப்பார். அவரே விடுதலையை தருவார். அல்லேலூயா. 8வது மட்டும் நான் குயிக்காக சொல்லிவிட்டு நான் முடிச்சிடுறேன். யாத்திராகமம் 10:12. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசத்தின் மேல் வந்து கல்மழையினால் அழியாத பூமியின் பயிர் வகைகளை எல்லாம் பட்சிக்கும்படிக்கு எகிப்து தேசத்தின் மேல் உன் கையை நீட்டு என்றார்.
அப்படியே மோசே தன் கோலை எகிப்து தேசத்தில் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் அன்று பகல் முழுவதும் அன்று ரா முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணினார். விடியற்காலத்திலே கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது. கீழ்காற்று விடுதலையின் அடையாளம், அதான் என் தலைப்பு. எழுதிங்க, கீழ்காற்று விடுதலையின் அடையாளம். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், கீழ்காற்று விடுதலையின் அடையாளம். அல்லேலூயா. யார் யார் ஃபேமிலியில் கீழ்காற்று அடைக்குதோ ரெடி ஆகிடுங்க, உங்களுக்கு விடுதலை கிடைக்க போகுது. அல்லேலூயா. யார் யாருக்கெல்லாம் கீழ்காற்று அதிகமாக இருக்குதோ விடுதலை ரெடி ஆகினே இருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறாரு, போயிட்டு கோலை மட்டும் நீட்டுன்றாரு. அல்லேலூயா. நான் எப்படி தைரியமாக சொல்கிறேன்னா, விடுதலைக்கு அடையாளம்னா 14:21 வாசித்து பாருங்களேன். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து போயிற்று. சமுத்திரத்தை ஒதுங்கும்படி எதை வச்சு செய்தார்? மக்கள் தண்ணி, இங்கே முன்னாடி தண்ணி நிற்குது, இங்கே நிற்கிறாங்க, எதை விட்றாரு? காற்று இல்லை. என்ன காற்று? கீழ்காற்று விட்டோன்னு என்ன ஆகுது? சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்தது. இன்றைக்கி யார் யாருக்கெல்லாம் ஃபேமிலியில் ரொம்ப காற்று அடிக்குதோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கீழ்காற்று விடுதலையின் அடையாளம். அல்லேலூயா. இப்போ அந்த வசனத்துக்கு வாங்களேன். ஏசப்பா எவ்வளோ அற்புதமானவர் பாருங்களேன். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா இதில் சம்பந்தமே இருக்காது சிலதுக்கெல்லாம். ஏற்கனவே 5வதுல என்னத்தை அழிச்சாரு? மிருகங்கள்லாம் அழிச்சிட்டார். அப்போ இதெல்லாம் அழிஞ்சிருக்குமா இல்லையா? அப்போ கொஞ்சம் கொஞ்சம் விட்டு வச்சுருந்துக்கிறார், யூஸ் ஆகும்னு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 7வது கல்மழையில் என்னத்தை அழிச்சார்? பயிரையும் விவசாயத்தெல்லாம் அழிச்சிட்டார். அப்போ வெட்டுக்கிளிலாம் என்ன ஆயிருக்கும்? அழிஞ்சிட்ருக்கோம். ஆனாலும் கொஞ்சம் வச்சுக்கிறாரு. ஒரே ஒரு கீழ்காற்று போதுங்க. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், ஒரே ஒரு கீழ்காற்று போதும், கர்த்தர் உன்னை விடுதலை செய்வார். ஆமென். ஒரே ஒரு கீழ்காற்று. எவன் வேணா உன்கிட்ட போராடட்டும், ஒரு கீழ்காற்று அமைச்சார்னா முடிஞ்சிடும். அல்லேலூயா. உன்னுடைய போராட்டம் வேஸ்ட்டு. நீ போராடி ஜெயிக்கவே மாட்ட. பக்கத்தில் தட்டி சொல்லு, நீ போராடி ஜெயிக்க மாட்ட. அவர் உனக்காக போராடுவார். அவர் உனக்காக ஒரு கீழ்காற்றை அனுப்புவார். ஆமென். அதில் படிக்கும்போது ஒரு கீழ்காற்று காலையிலையும் நைட்டும் அனுப்புகிறாரு. ஊரில் இருக்கிற மொத்த வெட்டுக்கிளி எங்கே வந்து விழுது? தேசம் முழுவதும். அடுத்த வசனம் வாசிங்களா. வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசம் எங்கும் பரம்பி எகிப்தின் எல்லையில் எங்கும் மிகவும் ஏராளமாக இறங்கிற்று. அப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகள் அதற்கு முன் இருந்ததும் இல்லை, அதற்கு பின் இருப்பதும் இல்லை. ஒரு ஊரில் ஒரு பச்சையிலையும் மீதியாக இல்லைன்னா என்னங்க ஆகும்? வறட்சி ஆகிடும். அல்லேலூயா. தைரியமாக இருங்க. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, தைரியமாக இரு, தைரியமாக இரு. உனக்கு விடுதலை கிடைக்கலையா? கர்த்தர் ஒரு கீழ்காற்றை அனுப்புவார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். உன்னோடு போராடிகளை தேடியும் காணாதிருப்பாய். அல்லேலூயா. நீ போராடாத, முழங்கால் மட்டும் போடு. மோசேக்கு சொன்னதை மட்டும்தான் அவன் செஞ்சான். அவன் எக்ஸ்ட்ராலாம் செய்யவே இல்லை. கோலை போய் நீட்டுவான், தூசியை தூக்குனார். அல்லேலூயா. ஒரு கீழ்காற்றை அனுப்பினார். ஊரில் இருக்க மொத்த வெட்டுக்கிளி எங்கே வந்து விழுந்தது? தேசத்தை மூடி போட்டது. அல்லேலூயா. ஒரு பச்சை இலை இல்லை. உனக்கு விரோதமாக இருக்கிறவன் செழிப்பாக இருக்கிறான்னு பார்க்குறியா? முழங்கால் போடு. உனக்கு விரோதமாக எழும்பின ஒரு காரியம் வாய்க்காமலே போகும். அல்லேலூயா. ஒரு கீழ்காற்று போதும். நான் தான் ஜெபிக்கிறேன், ஒரு கீழ்காற்று போதும். உனக்கு முன்னாடி இருக்க தண்ணியை 2ஆக பிளக்கிறதுக்கு என்ன போதும்? ஒரு கீழ்காற்று. ஆனால் உலகத்தின் பார்வையில் கீழ்காற்று ரொம்ப விபரீதமானது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில் அற்புதத்துக்கு எதை யூஸ் பண்ணுறாரு? கீழ்காற்று. சங்கீதத்தில் நம்ம வாசிப்போம், இங்கே யோனாவை எங்கே அனுப்புனார்? ஆனால் அவன் எங்கே போயின்னு இருக்கிறான்? அப்பயும் கீழ்காற்று தான் அனுப்புவார். சங்கீதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், 48:7 கீழ்காற்று அனுப்புவோம் தான் கப்பல் உடையுது. அல்லேலூயா. கீழ்காற்று சேதத்திற்கு உரியது. அல்லேலூயா. கீழ்காற்று வரும்போதெல்லாம் என்ன ஆகும்? ஒரு தேசத்தில் சேதம் வரும். ஆனால் கர்த்தர் அதை மகிமைக்காக யூஸ் பண்ணுறார். அல்லேலூயா. அவருடைய அற்புதத்துக்காக யூஸ் பண்ணுறார். அல்லேலூயா. கீழ்காற்றினால் தர்சிசின் கப்பல்கள் நீர் உடைக்கிறீர். அல்லேலூயா. உலகத்தின் பார்வையில் கீழ்காற்று உடைக்கிறதுக்கு, நான் அவருடைய பார்வையில் அற்புதத்துக்காக தான் யூஸ் பண்ணுவார். அல்லேலூயா.
மேல் காற்று வந்தவொடனே என்னாச்சு? அடித்து கொண்டு செங்கடலில் போட்டது. அல்லேலூயா. ஆனால் நான் வெற்றியின் சின்னமாக கீழ்காற்றை தான் பார்க்குறேன். அல்லேலூயா. ஏன்னா அவர் எங்கெங்கெல்லாம் கீழ்காற்றை அனுமதிக்கிறாரோ அங்கே ஒரு அற்புதம் இருக்குது. அல்லேலூயா. கீழ்காற்று எங்கெங்கெல்லாம் வேதத்தில் அவர் அனுமதிக்கிறாரோ அந்த இடத்துல என்ன இருக்குது? ஒரு அற்புதத்தை நடத்துகிறவர். அல்லேலூயா. அந்த தேசத்தில் அவர் அனுப்பின அந்த ஒரு காற்று மூலம் எல்லா காரியங்களையும் மாறியது. அல்லேலூயா. இவன் போய் விண்ணப்பம் பண்ணவனே என்ன பண்ணுறாரு? மேலே இன்னொரு காற்று அனுப்புகிறார். எல்லா வெட்டுக்கிளியும் தேசத்தை விட்டு சென்றடைந்தது. அல்லேலூயா. 10 வாதைகள். உங்களை எந்த மனிதன் அடிமைப்படுத்தி கொண்டிருந்தாலும், யார் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தாலும் அவருடைய சித்தம் நிறைவேறும். யாரும் உங்களை மூடி போட முடியாது. அல்லேலூயா. உங்கள் பசங்களை யாரும் மேற்கொள்ள முடியாது. உங்கள் குடும்பத்தை யாரும் மேற்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. பக்கத்தில் நல்லா தட்டி சொல்லுங்கள், தைரியமாக இரு, உனக்குன்னு ஒரு கீழ்காற்று அனுப்புவார், நீ பொழைச்சிக்கோ. அல்லேலூயா. கண்டிப்பாக ஒரு கீழ்காற்று எல்லாருக்குமே இருக்குது. அல்லேலூயா. அதில் அற்புதமாதாய் மாற்றுவார். அல்லேலூயா. மனிதன் கண்களுக்கு முன்பாக உங்களை நிறுத்துவார், உங்கள் குடும்பத்தை நிறுத்துவார். எந்தெந்த காரியங்களை தலை குனிதலோ கர்த்தர் தலை நிமிர செய்கிற தேவன். அல்லேலூயா. 8 வாட்டியும் போகிறான், 9வது வாட்டியும் போகிறான். 10வது வாட்டி என்ன பண்ணிட்டாரு? மோசே நான் பார்த்துக்கிறேன். அந்த வசனத்தை வீட்டில் போய் வாசிப்பேன். மோசே இப்போ நானே போகிறேன். யாரே போகிறேன்? நானே போகிறேன் உனக்காக. ஆமென். ஏன்னா நான் உன்கிட்ட வார்த்தை யார்கிட்ட கொடுத்தேன்? உன்கிட்ட தான் நான் கொடுத்தேன். என்னன்னு கொடுத்தேன்? நீ தான் இந்த மக்களை நடத்தணும்னு. ஆமென். என் வார்த்தைக்கு பார்வோன்னு செவி சாய்க்கல. 10வதுக்கு போகிறான். அடித்த உடனே கர்த்தர் போய் அடித்த உடனே என்ன ஆயிடுச்சு? அன்றைய தினமே அவன் எல்லாரையும் அனுப்பிடுறான். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் மனதில் எந்தெந்த காரியங்கள் யார் யாரெல்லாம் நீங்கள் அடிக்கணும்னு நினச்சின்னு இருக்கீங்களோ விட்டுருங்க. அல்லேலூயா. யுத்தம் யாருது? யுத்தம் யாருது? நம்ம சும்மா தான் இருக்கணும். அல்லேலூயா. அவர் அடித்தாதான் கரெக்டாக இருக்கும். அல்லேலூயா. நம்ம அடித்தா வேஸ்ட்டு. அல்லேலூயா. அதனால தான் 10வது யார் கிரியை செய்கிறா? களத்தில் யார் இறங்குறா? கர்த்தரே இறங்குறாரு. தலைச்சம் போலையெல்லாம் தூக்குடான்னு. நீ பண்ண பாவம் எங்கே வருது வெளியில்? ஃபஸ்ட்டு நீ தான் வெட்டின. யாரை வெட்டின? பிள்ளைங்களெல்லாம் இஸ்ரவேலில் பிறந்த எல்லா ஆண் குழந்தையும். ஆனால் கர்த்தர் நியமித்தால் அந்த நாட்களில் கரெக்டாக நிறைவேறும். அல்லேலூயா. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், அளவு எடுத்து தைச்ச சட்டை மாதிரி இருக்கும் நீங்கள் நம்புனீங்கன்னா. அல்லேலூயா. ஒரு கீழ்காற்று போதும். நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிறதுக்கு முன்னாடி ஒரு கீழ்காற்று அனுப்புவார். அல்லேலூயா. எல்லாம் உங்கள் காலில் விழும். ஆமென். தேசம் முழுவதும் எது மூடி போட்டது சொல்லுங்களேன்? தேசம் முழுவதும் வெட்டுக்கிளிகள் மூடி போட்டது. அல்லேலூயா. ஒரு பச்சையிலையை கூட அவங்க கண்ணால் பார்க்க முடியல. அப்படியே அந்த சைடு வசனத்தை வாசித்து பாருங்கள், இஸ்ரவேலருக்கு ஒன்றுமே நடக்கலைன்னு இருக்குது. கர்த்தர் செய்தெல்லாம் 2ஆக பிரிச்சிட்டாரு. எகிப்து இஸ்ரவேல்னு பிரிச்சிட்டார். இவனுங்க மேலே ஒரு அடியும் படல. ஆனால் இவங்க என்ன ஆட்டாங்க? அப்புறமா யார் போய் ஜெபம் பண்ணி விடுதலை கொடுக்குறா? நான் இப்படி நினைக்கிறேன், உங்களுக்கு விரோதமாக இருக்க உன்னை கூப்பிட்டு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. யார் உனக்கு விரோதமாக எழும்பினவங்க யாரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணோம்? உன்னை கூப்பிட்டு என்ன ஜெபம் பண்ணோம்? நீ ஜெபம் பண்ண எனக்கு விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. கீழ்காற்று விடுதலையின் அடையாளம். அல்லேலூயா. நம்ம ஃபேமிலியில் இன்றைக்கி நிறைய காற்று அடிச்சுன்னு இருக்குது, பயப்படாதீங்க. கர்த்தர் விடுதலையை நோக்கி உங்களுடைய காலத்தை நகர்த்துவார். அல்லேலூயா. எதை குறித்தும் நம்ம சோர்ந்து போவதில்லை. அவர் எந்த வாதையும் நமக்கு அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. எகிப்துக்கு வரப்பண்ணின ஒரு வாதையும் வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா. அவர் சொன்ன சொல்லை நிறைவேற்றுகிறவர். அல்லேலூயா. மோசேக்கு சொன்னார், இந்த ஜனத்தை நீ தான் வழி நடத்தணும், அவங்களுடைய கூக்குரல் என் காதில் கேட்டதுன்னு. 9 சான்ஸும் கர்த்தர் அவனை வச்சு நடத்தினார். ஆனால் 10வது யார் இறங்கினா? நான் நினைக்கிறேன், தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், 10வது மாதத்தில் ஒரு பெரிய அதிசயம் நடக்கும். ஆமென். ஒரு பெரிய அசைவை கண்கள் காணும். அல்லேலூயா. என் கர்த்தரே இறங்குவார், ஆவியானவரே இறங்குவார், அவரே கிரியை செய்வார், அவரே வழி நடத்துவார்.
நீங்கள் போராடின எல்லா போராட்டங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தர் பரிபூரணமாய் காரியங்களை மாற்றுவார். அல்லேலூயா. ஒரு சின்ன விஷயம் நம்ம நினைப்போம் வெட்டுக்கிளின்னு, அவன் நினச்சான், சிரித்தான், இவன் போய் சொல்கிறான், ஆண்டவர் திருப்பியும் நீ அனுமதிக்கலைன்னா அந்த வெட்டுக்கிளி அனுப்பும்போது அவர் ஒன்றே ஒரு டைலாக் விடுவார், வேணா ஆம்பளைங்க மட்டும் போயிட்டு ஆராதனைக்கு போயிட்டு வாங்கன்னுவார். இவன் கம்முன்னு வந்துடுவான், வெட்டுக்கிளி தானேன்னுவான். அல்லேலூயா. என் ஏசப்பா வெட்டுக்கிளியும் மாற்றிட்டாரு பாருங்க. அல்லேலூயா. ஒன்றா வந்தால் தான் சிரிப்பான், 10ஆ வந்தால் பயப்படுவான். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும். அல்லேலூயா. மோசே உறுதியாக நின்னான். நான் ஒரு வேளை இப்படி தான் நான் படிக்கும்போது யோசித்தேன். ஃபஸ்ட்டு வாட்டி அமிச்சா சொன்னேன், என்னை விடல. 2வது வாட்டி சொன்னேன், 3வது வாட்டி நான் போயான்னு போயிட்டுருப்பேன். ஆனால் 9 வாட்டி என்ன பண்ணான்? சொன்னதெல்லாம் செய்தான். 9 வாட்டியும் பார்வோன் அசிங்கப்பற்றி தான் அனுப்புவான். அசிங்கப்படுறதில் கஷ்டப்படாதீங்க, கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய அவமானத்தை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். எவ்வளோக்கு எவ்வளோ அவமானப்படுறீங்களோ அவரே இறங்குவார். அல்லேலூயா. உங்களுடைய அவமானத்தை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். பார்வோன் பார்வையில் சிரிப்பாக தான் இருந்தது. 10ஆவதுல வரும்போது என்ன சொல்கிறான்? எப்பா உன் ஜனங்களை கூட்டிகிட்டு போயிடு. அல்லேலூயா. எங்களால் இதுக்கு மேலே தாங்க முடியாது. அல்லேலூயா. அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்துருங்க.